ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஆனியன் வந்து ஒரு கையளவு, வீட்டில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற தக்காளி, இது ரெண்டுமே வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா அந்த தக்காளி ஜூஸ் வர்ற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணிங்கன்னா எனி டைம் எந்த நேரம் ஆனாலும் சரி, ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை இமிடியேட்டாக காலையில் எந்திரிச்சு ஒரு ரெசிபி பண்ணணுன்னாலும் சரி, நம்ம வந்து டைரெக்டாக வந்து அதை யூஸ் பண்ணி ஹீட் பண்ணி அதில் வந்து கிரேவி செய்கிறதோ இல்லை தக்காளி தொக்காவே வந்து சப்பாத்தி பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்படி நான் பண்ணி யூஸ் பண்ண கிரேவி தான் உங்களுக்கு நான் ரெசிப்பியாக இந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி அந்த கருவேப்பிலை போட்ட ஆனியன், தக்காளி, அதோட கிரேவி, அதோட தக்காளி தொக்கு மாதிரி பண்ணது இருக்குது. அதோடு சேர்ந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கடாயில் எண்ணெய் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு மசாலா அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு அந்த தக்காளி தொக்கையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவிக்கு என்னென்ன பொடி வேணுமோ அதெல்லாம் போடணும். மல்லித்தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் காரத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு வதக்கிடணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் மஷ்ரூம் கிரேவி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மஷ்ரூமை வந்து இதிலே வச்சு கூட நம்ம வந்து பண்ணலாம். பட் வந்து நான் சீக்கிரமாக முடியணும் குக்கிங் அப்படின்னு சொல்லி குக்கரில் ஒரு விசில் விட்டாச்சு. ஸோ இதோட அந்த மஷ்ரூமையும் நான் வந்து ஆட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தேங்காய், கிரேவிக்கு மெயின் கன்சிஸ்டன்சி தேங்காயும் முந்திரியும் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். சோம்பு சில பேர் இதிலே போட்டு அரைப்பாங்க. இல்லாட்டி நீங்கள் ஆயில் போட்டு மசாலா போடும்போதே ஃப்ரை பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆக்சுவலி அங்கே வந்து லைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கலருமே உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷ் லைட் போட்டால் நல்ல கலராக தெரியும். இந்த மஷ்ரூம் கிரேவி வந்து பூரிக்கான காம்பினேஷனாக தான் இன்றைக்கி வந்து குக் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த கிச்சன் டிப்ஸில் ஒர்க்கிங் போகிற உமன் ஆகட்டும், இல்லை எமர்ஜென்சியாக டக்குன்னு ஒன்று செய்கிறதாகட்டும், சின்ன கிளாஸ் கண்டெய்னரில் ஆனியன், வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தக்காளி, 5 பேர் இருந்தாங்கன்னா 5 தக்காளி ப்ளஸ் 1 தக்காளி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி அந்த தக்காளி ஜூஸ் வந்து நல்லா வெளியில் வந்திருக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கிளாஸ் கண்டெய்னரில் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சடனாக இட்லி ஊற்றுறோமா, கத்திரிக்காய் போட்டு டக்குன்னு சட்னியும் பண்ணிடலாம். இன்றைக்கி பூரியோட காம்பினேஷன் தான்.